இந்த அல்வாக்கும் எனக்கும் உள்ள சின்ன வயசு ஞாபகங்கள் பார்க்கலாமா? நான் ஆல்ரெடி ரோஸ் மில்க் எனக்கு சின்ன வயசு ஞாபகங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அப்பா வந்து மர்ச்சனிவே செய்மனாட்டு இருந்தாங்க. எனக்கு வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். அவங்க கம்பெனி நேம் வந்து த ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். பாம்பேல தான் ஆஃபீஸ் உண்டு. கப்பலில் ஏற போகிறாங்க, சைன் ஆன் பண்ண போகிறாங்க அப்படின்னா பாம்பேக்கு தான் போவாங்க. சைன் ஆஃப் வந்து வேறு ஏதாவது இடங்களில் நடந்துச்சுன்னா சில நேரங்களில் பாம்பே போவாங்க, இல்லைன்னா நேராக வீட்டுக்கு வந்துடுவாங்க. பாம்பேக்கு போனாங்கன்னா அங்கே ராயல் அல்வான்னு ஒரு கடை உண்டு. அந்த கடையில் அல்வா வாங்கி ஊருக்கு யாராவது வர்றாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்துடுவாங்க. இல்லைன்னா சைன் ஆஃப் பண்ணிவிட்டு பாம்பே விளையாட்டு வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா இந்த ராயல் அல்வாவில் இருந்து அல்வா வாங்கிட்டு வருவாங்க. ஒரு 2-3 பாக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. அந்த அல்வா எப்படி இருக்குன்னா, நிறைய அந்த வெள்ளரிக்காய் விதைகள் போட்டு இன்னுமே நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாட்டு இருக்கும். அந்த டப்பா அவங்க வாங்கிட்டு வந்த அந்த டப்பா வந்து 1 வருஷம் கழித்து நம்ம மோந்து பார்த்தாலும் அவ்வளோ வாசனையாட்டு இருக்கும். நான் அல்வா சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த டப்பாவை எனக்கு கபோர்டுக்குள்ளே வச்சுருப்பேன். ரொம்ப நாள் கழித்து எனக்கு அந்த டேஸ்ட்டில் இந்த அல்வா வந்து கிடச்சிச்சு. ஆனால் அந்த டேஸ்ட்டு வரல. கொஞ்சம் ஒரு 50% அந்த டேஸ்ட் அந்த வாசனை இருந்துச்சு. எனக்கு சாப்பிடும் போது எனக்கு அப்பா வாங்கிட்டு வந்த அந்த ஞாபகங்கள் தான் அப்படியே இருந்துச்சு. இது அப்படி எனக்கு ஷேர் பண்ணணும் போல் இருந்துச்சு. அதனால் அப்படியே ஷேர் பண்ணிட்டேன். தேங்க்யூ.